கும்பகோணம் அருகேயுள்ள சுவாமிமலை முருகன் கோயிலிலும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுவாமிமலை முன்பாக போராட்டம் நடத்தப்படலாம் என்பதால் முன்னெச்சரிக்கையாக தற்போது காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், முழு விவரம். வணக்கம். முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இந்து அமைப்புகள் இன்று நடக்கவிருந்த போராட்டம் காரணமாக அங்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டது. இதே போன்று இன்று முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சாமிமலை கோவில் முன்பும் போராட்டக்காரர்கள் போராட்டம் நடத்தலாம் என்ற கோணத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில இப்ப இந்து அமைப்பினர் பாஜகவை சேர்ந்தவர்கள் திரண்டு வருவதால் இந்த இடமே ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. பக்தர்கள் வழக்கம் போல சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சுவாமிமலை முருகன் கோவில் முன்பாகவும் போராட்டம் நடத்தப்படலாம் என்பதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அங்கு காவலர்களுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள் கார்த்திகேயன். பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் இந்த சுவாமிமலை கோவில் முன்பு வருகை புரிந்தார். அவரோடு சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட பிஜேபியினர் ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் என்று முழக்கமிட்டவாறே வந்தனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் இப்போ அது அனுமதி இல்லை, போராட்டம் செய்வதற்கு அனுமதி இல்லை, உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்றனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.